guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா pancreatitis தான் பார்க்க போறோம். pancreatitisனா என்னன்னு பார்த்தீங்கன்னா inflammation of the pancreas. pancreasல வந்து inflammation நடக்கிறது தான் வந்து pancreatitisன்னு சொல்றோம். இதுல வந்து 4 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா acute pancreatitis, acute replacing pancreatitis, chronic replacing pancreatitis and chronic pancreatitis 4 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதோட கிளாசிஃபிகேஷனில் ஈட்டியாலஜிக்கல் காசஸ் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேஜர் காஸ் எதனால் வருதுன்னா பிலியரி ட்ராக் டிசீஸ்னால் வருது. பிலியரி ட்ராக் ஸ்டோன்ஸு அதனால் வருது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிசம்னால. அதர் காசஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா, ஹைப்பர் பேராதைராய்டிசம், டயபெட்டிஸு, ட்ரக்ஸு, வைரல் இன்ஃபெக்ஷன், ஆட்டோஇம்யூன், ஹைப்பர் கிளால்சிமியா இதனாலலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அக்யூட் அண்ட் அக்யூட் ரிப்ளாசிங் pancreatitis பார்க்கும்போது இது வந்து அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த நார்மல் கிளாண்ட் பேரன்கைமாவில் இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அதனால் என்ன ஆகும்னா ரிவர்சிபிள் வித் ரெய்ஸ்டு பேங்க்ரியாட்டிக் என்சைம் லெவல் இன் பிளட் அண்ட் யூரினில் வந்து பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஓகேவா, அது வந்து ரிவர்சிபிள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பேத்தோஜெனிசிஸ் பார்க்கலாம். பேத்தோஜெனிசிஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் மெயினாக எதனால் வரும்னு சொல்லியிருந்தேன்னா பிலியரி ஸ்டோன் தான் மெயின் காசு. பிலியரி ஸ்டோன்னால் என்ன ஆகும்னா இன்டியூசஸ் பேங்க்ரியாட்டிக் டக்டல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. பேங்க்ரியாட்டிக்கோட டக்ட் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அங்கே வந்து ஹைப்பர் டென்ஷன் நடக்குது, இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் குடிக்கிறதுனால இன்னொரு காசு என்னாங்கன்னா டைரெக்டாக டாக்ஸிக் நடக்குது பேங்க்ரியாஸில். அதனால் என்ன ஆகும்னா ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் அண்ட் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து ஹைப்பர் செக்ரீட் ஆகுது. இது ரெண்டும் நடக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்ச்சர் ஆஃப் ஆடை இருக்குல்ல அது வந்து ஸ்பாசம் ஆகுது. ஸ்பாசம் ஆகிறதுனால என்ன ஆகும்னா பேரன்கைமாவில் வந்து இன்க்ரீஸ்டு செக்ரீஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா என்சைம்ஸ்லாம் ட்ரிப்சினோஜன்ஸ் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் ஃபார்மிங் ட்ரிப்சினை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் ஆகிறதுனால அதர் என்சைம்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. என்ன என்சைம் பார்த்தீங்கன்னா ப்ரோ எலாஸ்டேஸ்லேருந்து எலாஸ்டேஸாக கன்வெர்ட் ஆகுது, ப்ரோ லிப்பேஸ்லேருந்து லிப்பேஸாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு எலாஸ்டேஸும் லிப்பேஸும் கிடைக்குது. இப்போ இந்த எலாஸ்டேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேப்லரி ரப்ச்சர் ஆகுது. ஓகேவா, லிப்பேஸ் ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்மளுக்கு மெட்டபாலைசஸ் ட்ரைக்ளிசரைட் டு கிளிசரைல் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிடை வந்து மெட்டபாலைஸ் பண்ணுது. இந்த ஃபேட்டி ஆசிட் என்ன ஆகும்னா கம்பைன் வித் கால்சியம் கூட கம்பைன் ஆகி சஃபனைஸ்டு ஃபேட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது ரெண்டு ப்ராசஸும் நடக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிக்யூட்டட் ஃப்ளூயிட் வந்து இருக்குது, சப்போனிஃபைடு ஃபேட் இருக்குது, பிளட் இருக்குது, டாக்ஸின்ஸ் ஆல் டுகெதர் ஃபார்ம் ஏ சிக்கன் ப்ரோத் ஃப்ளூயிடை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, எங்கள் பேங்க்ரியாஸில். இப்போ வந்து இது இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன் தானே, இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் நடக்குது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுது. இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால பாக்டீரியாலாம் நிறையா வருது பிளட்டில். அதனால் வந்து நம்மளுக்கு ஷாக் வந்து வர நிறைய சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் த பேங்க்ரியாடைட்டிஸ். அடுத்து வந்து கிளினிக்கல் ஃபீச்சர் பார்க்கலாம். கிளினிக்கல் ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா சடன் ஆன்செட் ஆஃப் அப்பர் அப்டாமினல் பெயின் இருக்குது. அது வந்து பின்னாடி பேக் வரைக்கும் நம்மளுக்கு ரெஃபர்னா பேக் வரைக்கும் ரேடியேட் ஆகுது. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, அகோனைசிங்காக இருக்குது. சிட்டிங் வந்து அக்ரவேஷன், லையிங் டவுன் வந்து அம்லரேஷன், வாமிட்டிங் இருக்கும், பர்சிஸ்டன்ட் நாசியா இருக்குது, ரெச்சிங் இருக்குது. இதெல்லாம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்போ என்ன இருக்குன்னா லோ கிரேட் ஃபீவர் இருக்குது, எபிகாஸ்டிக் டெண்டர்னஸ் இருக்குது, கார்டனிங் அண்ட் இன்வாலன்ட்ரி ரிஜிடிட்டி இருக்கும் எபிகாஸ்டிக் ரீஜியனில், அப்டாமினல் டிஸ்டென்ஷன் இருக்குது, அடுத்தது ஸ்வெட்டிங்கு, ட்ராக்கிகார்டியா, ஹைப்போடென்ஷன் இருக்குது, மைல்டு ஜாண்டிஸ் இருக்கும், ஹைப்பர் கால்சிமியா இருக்குது. இதெல்லாம் வந்து சைன்ஸில் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லன் சைனும் கிரேட் அண்டர் சைனும் இந்த பேங்க்ரியாடைட்டிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கல்லன் சைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்ப்ளிகஸை சுற்றி ஒரு டிஸ்கலரேஷன் இருக்குது, அதுதான் வந்து கல்லன் சைன். கிரேட் அண்டர் சைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாங்கை சுற்றி நம்மளுக்கு டிஸ்கலரேஷன் இருக்கும். எமரேஜிக் ஸ்பாட்ஸும் எக்கிமோசிஸும் இருந்ததுன்னா அது வந்து கிரேட் அண்டர் சைன். ஃபாக் சைன்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னா அம்ப்ளிக்கல் பேக்
black eye or below the inguinal ligamentல black கலரில் இருக்கும். அது வந்து ஃபாக்ஸ் சைன். ஓகேவா? இப்போ வந்து இந்த pancreatitis வந்துடுச்சு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்டட் சீரம் அமைலேஸ் இருக்கும். சீரம் அமைலேஸ் வந்து அதிகமாக இருக்கும் எதில், pancreatitisல. அது நார்மல் லெவல் பார்த்திங்கன்னா 80 to 150 தான். ஆனால் அக்யூட் pancreatitisல மோர் தென் 1000 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதேமாதிரி எலிவேட்டட் லிப்பேஸ் லெவலும் எலிவேட்டாக இருக்கும். அமைலேஸ் கிரியாட்டினைன் கிளியரன்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ்டாக இருக்கும். நார்மல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1% to 4% நார்மல். கிரேட்டர் தென் 6 இருந்ததுன்னா அக்யூட் pancreatitis, கிரேட்டர் தென் 15 இருந்தால் சிவியர் கண்டிஷன். ஓகேவா? இப்போ சீரம் லாக்டோசென்ஸ் தான் வந்து ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டர் ஃபார் த pancreatitis. இது வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஓகேவா? லாக்டோசென்ஸ். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்டட் பிலிரூபின் இருக்கும். ஆல்கலைன் பாஸ்பேட்டேட்டும் அதிகமாக இருக்கும். இசிஜி அப்நார்மலிட்டியில் வந்து டிப்ரெஷன் ஆஃப் த எஸ்டி செக்மெண்ட் வந்து இருக்குது. பிளெயின் எக்ஸ்ரேயில் வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா காலன் கட் ஆஃப் சைன். அப்படின்னா நம்மளோட டிரான்ஸ்வர்ஸ் காலன் வந்து டிஸ்டென்ஷன் ஆகுது. அது டிஸ்டென்ஷன் ஆகிறனால என்ன ஆகுனா டிசெண்டிங் காலன் வந்து கொலாப்ஸ் ஆகி கட் ஆஃப் சடனாக கட் ஆஃப் ஆகிடும். அது பேர் தான் கட் ஆஃப் சைனுன்னு சொல்கிறோம். ஓகேவா? டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபரேட்டட் டியோடினல் அல்சர் வந்து இருக்கலாம், கோலிசிஸ்டைட்டிஸ், ரப்சர்ட் அயோட்டிக் அனுரிசம், எக்டோபிக் ப்ரெக்னன்சி, இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் வந்து pancreatitisோட டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ். ஓகேவா? காம்ப்ளிகேஷன், pancreatitis வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் ஹெமரேஜ் வருது, டெவலப்மெண்ட் ஆஃப் சூடோசிஸ்ட் வந்து டெவலப் ஆகுது, pancreatic fistula, pancreatic necrosis, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா pancreatic abscess, எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் ப்ளீடிங் நடக்குது, ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன், மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம், அப்ஸ்ட்ரக்ஷன், அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், pancreatic ascites, டயபெட்டிஸ் மெலிட்டஸ், க்ரானிக் pancreatitis. இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷனாக வருது. நம்ம வந்து pancreatitisஐ ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் இந்த காம்ப்ளிகேஷன் வருது. இதுதான் வந்து அக்யூட் அண்ட் அக்யூட் ரிப்ளாசிங் pancreatitis. இப்போ நம்ம க்ரானிக் பார்க்கலாம். க்ரானிக் வந்து பார்த்திங்கன்னா persistent, progressive, irreversible damage to the pancreas. க்ரானிக் இன்ஃப்ளமேஷனால் நமக்கு irreversible damage வந்து நடக்குது பேரன்கைமால். ஓகேவா? இதோட ஈட்டியாலஜி காசஸ் வந்து என்ன மெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிசம், மேல் நியூட்ரிஷன் டயட்டு, ஹெரிடிட்ரி, ஹைப்பர்லிப்பிடிமியா, ஸ்டோன்ஸ் இன் பிலியரி ட்ராக்ட், ஹைப்பர் பேராதைராய்டிசம், ட்ராமா அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். இந்த காசஸ்னால வந்து நம்மளுக்கு க்ரானிக் pancreatitis வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால, இடியோபெத்திக், ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருந்தால், ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருந்தால், ரெக்கரண்ட்டாக அக்யூட் வந்துகிட்டே இருந்ததுன்னா, அப்புறம் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏதாவது இருந்ததுன்னா கேல்ஸ்டோனில் அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு க்ரானிக் pancreatitis வர வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேத்தாலஜி பார்க்கலாம். என்ன பேத்தாலஜி வந்து இந்த க்ரானிக்கில் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா லொபியூல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் அக்கினார் அண்ட் இட் டிஷ்யூஸ் ஆர் சரௌண்டட் பை திக் பேண்ட் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. அந்த பேரன்கைமால அக்கினா செல்ஸ்லாம் இருக்கும். அந்த செல்ஸை சுற்றி எல்லாம் ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்சர் அண்ட் டைலட்டேஷன் ஆஃப் த டக்ட் வந்து டைலட்டேஷன் ஆகுது, ஸ்டிக்சர் ஆகுது. பேரன்கைமல் கால்சிஃபிகேஷன் ஆஃப் டக்டல் ஸ்டோன்ஸில் கிளாசிஃபிகேஷன் நடக்குது, கால்சியம் டெபாசிட் நடக்குது. ஓகேவா? இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின் வந்து பர்சிஸ்டன்ட் சிவியராக இருக்கும், ரேடியேட்டிங் டு த பேக். டிசீஸ் ஹெட் ஆஃப் பேங்க்ரியாஸ் இருந்ததுன்னா நம்ம எபிகாஸ்டிக் ஆர் ரைட் சப்கோஸ்டலில் பெயின் இருக்கும். பாடி டெய்லில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்தால் லெஃப்ட் சப்காஸ்டல் பேக் பெயின் வந்து நம்மளுக்கு இருக்குது. அக்ரவேஷன் வந்து லையிங் டவுன், சிட்டிங் வந்து அம்லரேஷன், ஸ்டூப்பிங் ஃபார்வர்டு வந்து அம்லரேஷன். ஓகேவா? இது கூட வந்து நாசியா இருக்குது, அனரெக்சியா அண்ட் வெயிட் லாஸ் இருக்குது, ஸ்டேட்டூரியா இருக்குது அண்ட் மேல் அப்சார்ப்ஷன் இருக்குது. ஸ்டூல் வந்து க்ரீஸியாக, பல்கியாக, ஃபவுல் ஸ்மெல்லிங் இருக்குது, மைல்டு ஜாண்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் pancreatic burn outன்னு இருக்குது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டன் ஏ கிராஜுவல் டிமினிஷிங் பெயின் ஓவர் இயர்ஸ் டியூ டு pancreas burn out by extensive calcification, exocrine and endocrine insufficiency.
என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் க்ரானிக்கில் பேங்க்ரியாடைட்டிஸ் இருக்கனால கொஞ்ச நாள் கழித்து வந்து பெயின் வந்து கம்மியாகுமா. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் கால்சிஃபிகேஷன் அதிகமாக நடக்கிறதுனால, எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் இன்சஃபிஷியன்சி நடக்கிறதுனால நம்மளுக்கு பெயின் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு நாளுக்கு அப்புறம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம். இதுதான் வந்து பேங்க்ரியாட்டிக் பர்ன் அவுட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலட் கை சைனுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் சைடில் வந்து நீ செஸ்ட் பொசிஷன் வந்து படுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பால்பேட் பண்ணி பார்க்கும்போது டெண்டர்னஸ் இருக்கும். அதுதான் வந்து மேலட் கை சைன். ஓகேவா. அடுத்தது வந்து இன்வெஸ்டிகேஷன் பார்க்கலாம். இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயிட் எக்ஸ்ரே வந்து பார்க்கலாம், பேரியர் மீல் ஸ்டடி, அல்ட்ராசோனோகிராஃபி அண்ட் சிடி, எம்ஆர்ஐயில் மெயினாக பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் கொலாஞ்சியோ பிராக்டியோகிராஃப்டி இதுதான் வந்து பார்ப்பாங்க. இதில் என்ன இருக்குன்னா செயின்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஷோஸ். இதில் வந்து டக்டல் டைலட்டேஷனும் டக்டல் ஸ்டிச்சஸ் அண்ட் கால்குலேலாம் இருக்குது பார்க்கலாம். அதனால் செயின்ஸ் ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்கிறோம். செயின்ஸ் ஆஃப் லேக் ரெப்ரசன்ட் டக்டல் டைலட்டேஷன் வித் டக்டல் ஸ்டிச்சஸ் தான் செயின் ஆஃப் லேக்ஸ். ஓகேவா. இதோட காம்ப்ளிகேஷன் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூடோசிஸ்ட் ஆஃப் பேங்க்ரியாஸில் சூடோசிஸ்ட் ஃபார்ம் ஆகும், டியோடினல் ஸ்டீனோசிஸு, பெப்டிக் அல்சரு, பேங்க்ரியாட்டிக் ப்ளூரல் எஃப்யூஷன் வந்து இருக்குது. இதுதான் வந்து இதோட காம்ப்ளிகேஷன். இந்த பேங்க்ரியாடைட்டிஸில் அக்யூட் க்ரானிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.